Hello friends, welcome to our channel, Raj Pitad's Daily Health Tips. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒண்டர்ஃபுல்லான அகெயின் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால இது வந்து வால் ரிவர்ஸ் ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து வால் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சீக்வன்ஸ் இது. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹவு டு டூ தி ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு லெக்கில் வாக் பண்ணணும் யூஸிங் த வாலில். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தட் லெக் யூஸ் பண்ணி வால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டெக்னிக் ஹேண்ட்ஸ் வாக். ஹேண்ட்ஸில் நம்ம வாக் பண்ணுறோம். ஓகேங்களா, டூ ஆல்வேஸ் அகெயின் வித் யுவர் கம்ஃபர்டபுள் லெவல். செகண்ட் ஹேண்ட்ஸ் வாக் பண்ணுறது இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வாக் பண்ண முடியும் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ஆல்வேஸ் ப்ரீதிங் த்ரூ நோஸ், ப்ளீஸ் நோட். அப்புறம் ஒன்ஸ் யூ ரெடி கேன் கோ ஃபார் தேர்ட் ஸ்டெப். வந்து அப்படியே கோ அகெயின்ஸ்ட் த வால். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளோஸ் போகலாம், ஈவன் எவ்வளோ க்ளோஸோ இங்கே போய்க்கலாம், இல்லை கொஞ்சம் ஆங்கிள்டாகவும் இருந்துக்கலாம் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல். ஸ்டே அதே மாதிரி நார்மல் ப்ரீதிங். ஒரு அந்த when you get the signal from your mind போகிறோன்னு சொல்லும்போது லைட்டாக யூ கம் பேக் அகெயின்ஸ்ட் த வால். வெளிலேருந்து வந்துட்டு அப்படியே ஆர்ச் அண்ட் ஸ்ட்ரெச்சு. இது வந்து ஸ்டெப்ஸ் நம்ம சீக்வன்ஸாக பண்ணி காட்டியிருக்கோம். நீங்கள் வந்து டியூரேஷன் டைமிங்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரீதிங் நார்மல். இது தேர்ட் மெத்தட் முடிச்சுட்டு அந்த 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 சேம் டெடிக்கேஷன் மூட்லேயே அப்படியே இருக்கணும். And feel the body response and மூச்சு. And நம்ம ஆக்சுவலாக யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரிசல்ட் ஆர் ஃபீலிங்ஸ் அதை மானிட்டர் பண்ணணும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணும்போது த ரீசன் ஃபார் எனி யோகா எக்ஸசைசஸ், ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ் ஃபார் ஹெல்த் ரீசார்ஜிங். அதாவது அன்னன்னைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், லைக் பேட்ரி சார்ஜர் மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். இது அடுத்தது ஃபோர்த் பார்த்தா அவே ஃப்ரம் த வால் ஃபேஸிங். ரைஸ் பண்ணி நின்றுட்டு அப்படியே ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட் இஃப் யூ கோ ஃபார் புஷ்அப்ஸ்னால் கொஞ்சம் பாடி இதுவாகும். அப்புறம் புஷ்அப்ஸ் மாதிரி ட்ராப் அண்ட் ரைஸ். அண்ட் வென் யூ ஃபீல் லைக் ஓகே யூ கேன் கம் பேக். அதேமாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் in this ரிவர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா த பிளட் ஃப்ளோ ரிவர்ஸ் போகும் கிராவிடேஷன் ஃபோர்ஸில். அதனால் சிர்ஷாசன் வந்து கிங் ஆஃப் ஆசனம்னு சொல்லியிருக்காங்க யோகாவில். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி டு சிர்ஷாசன் சொல்லலாம். இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சிர்ஷாசனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைல்ட் போர்ஸ் நிறுத்தணும். செகண்டு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி சசாங்காசன் நிற்கணும். மூச்சு நார்மல்ன்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கம் பேக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகெயின் கோ பேக். இதே மெத்தட் வந்து லெக்ஸ் வந்து பெண்ட் பண்ணி பண்ணலாம். லைக் ஒரு ஸ்கார்பியோ மாதிரி, லிசர்ட் மாதிரி பெண்ட் பண்ணி பண்ணுறது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் when you do push-ups. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கோ அகைன். ஸ்ட்ரைட்டும் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். யூ ட்ரை when you do enjoy it. அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா கூல் டவுன்ஸ் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஏன்னா பிளட் சடனாக நீங்கள் எந்திரிச்சு உட்காந்திங்கன்னா இட் வில் கம் பேக் டு பாடி, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் பேக், செகண்ட் ஸ்டெப் ரிலாக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஓவர் த ஹெட், ஃபோர் ஆர்ம்ஸ் பெண்டு, தேர்டு லைட்டாக ரைஸ் பண்ணி, அண்ட் தென் ஃபோர்த் கம்ப்ளீட் பொசிஷன். ஸோ அப்போனா கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் அந்த blood flow from the head to the body, it comes back. ஒரு சோதனையாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாக கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த இன்டெலெக்சுவல் பாடிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இது 3. அகைன் ரிப்பீட் 4. அண்ட் தென் ஆங்கிள்டாக உட்காந்துட்டு தென் ஸ்ட்ரைட்டன் அப் யுவர் ஸ்பைன் அண்ட் சிட். க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் a while and relax. Say you charged your body. இது பார்த்தீங்கன்னா மெயின் ENT கேர். ENTக்கு எக்ஸலண்ட் கேர், மெயின் பெனிஃபிட்ஸ். அண்ட் அப்பர் பாடி பியூட்டிஃபுல் ஷேப். அண்டு ஆர்ம்ஸ் ஷோல்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் கிடைச்சாலே நம்ம உடம்புல இன்னர் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் லங்ஸ்க்கு எக்ஸலண்ட் இட் இஸ். அண்ட் பிரெயின் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். அண்ட் இதில் என்னென்னா ரிவர்ஸ் ஒன்று சடனாக எழுந்திரிச்சு நிற்க வேண்டாம். முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் ரிலாக்ஸ் ஃபார் a while and do it. So please share and hope you are doing all our tips with love and joy. Okay, இன்னொரு எப்பில் பார்ப்போம். Thank you so much for your support and encouragement. Please keep watching and practice it. That is my love and hearty message and wish to. Thank you.